குட் பை டக்லி பாத்தீங்கல்ல எப்படி இருந்தது? அதேதான். ஆனா குட் பை டக்லியில பெருசா கதை பெருசா இல்ல, இருந்தாலும் ஜாலியா இருந்தது. இதுல கண்டென்ட் இருக்கு. ஒரு ஒரு சில எமோஷனலான விஷால் அவங்க அண்ணி இருப்பாங்க, ஸ்ரேயான்னு ஒரு நடிகை. அவங்க எல்லாம் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் சாரு ஒரு சென்டிமெண்ட். பிரியங்கா மோகன் ஒரு மியூசிக் போட்டிருக்கிறாரு தமன் ஒரு சாங்கு. அது தமன் தான் பண்ணாரா இல்ல இசைஞானி இளையராஜா பண்ணாரான்ற அளவுக்கு ஹெட்போன்ல கேட்டு பாருங்க. அவ்வளோ ஒரு அழகான வயலின்ல அவ்வளோ ஒரு சூப்பரான மியூசிக். தமன் மோஸ்ட் அண்டர் ரேட்டட். அங்க அனிருத் அவரு, ஆக்சுவலா அங்க ஒரு அனிருத் அவரு. அனிருத் என்ன பண்ணுவாரு, விக்ரமுக்கும் ஒரு லியோவுக்கும் ஒரு ஜெயிலருக்கும் அனிருத் என்ன பண்ணாரோ அதை தமன் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி ஒரு ஃபேன் பாய்க்குன்னு ஒரு சில விஷயம் போடுவாங்கல்ல. இந்த டிராவலிங் சோல்ஜர்னு ஒரு பாட்டு இருக்கும், தளபதி வந்து இந்த பழைய பத்ரி படத்துல பண்ணியிருப்பாரு. அதை பவர் ஸ்டார் அப்ப முன்னாடியே பண்ணியிருந்தாருல. அந்த சாங்கை போட்டுக்கிட்டு ஒரு புகையில வெப்பனை தூக்கிட்டு பவர் ஸ்டார் வர்றதெல்லாம் எனக்கு என்ன வருத்தம்னா, சரி இந்த படத்தை ஆந்திரால போயிட்டு அங்க ஃபேன்ஸ், அவங்க அவரோட ஃபேன்ஸ் கூட நானும் ஒரு ஃபேன் தான், பட் அங்க பாத்துருக்கணுமே, இல்ல நைட் ஷோ வந்து இங்க பாத்துருக்கணுமே ஒரு 10 மணிக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இருந்தாலும் மிரட்டி விட்டார் மனுஷன்.